தமிழ்நாட்டு பாடத்திட்டத்தை யாரும் குறை கூற முடியாது என்று ஆளுநர் ரவிக்கு அமைச்சர் உதயநிதி பதிலடி. மாநில பாடத்திட்டத்தில் பயின்றவர்களே பல சாதனைகளை புரிந்து வருவதாகவும் பெருமிதம். டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் சிபிஐயின் கைது நடவடிக்கைக்கு எதிரான வழக்கு 3 ஆண்டுகளாக கிடப்பில் போடப்பட்ட நிலையில் திடீரென ஜூலையில் நடவடிக்கை எடுத்ததாக கெஜ்ரிவால் வாதம். வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானது. தமிழ்நாட்டில் அடுத்த 7 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்பு என்று வானிலை மையம் தகவல். ட்ரில்லியன் நிறுவனத்துடன் 2000 கோடி ரூபாய்க்கு தமிழ்நாடு அரசு புரிந்துணர்வு ஒப்பந்தம். நைக் மற்றும் ஆப்டம் நிறுவனங்களுடன் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. இரண்டாயிரத்து 26 சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் இணக்கம் ஏற்பட்டால் மகிழ்ச்சி. பாஜக மாநில துணைத் தலைவர் நயினார் நாகேந்திரன் பேட்டி. சேலம் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதன் மீது புதிய குற்றச்சாட்டு. தொலைதூர கல்விக்கு அனுமதி பெறுவதற்காக மானிய குழுவை ஏமாற்றியதாக புகார். திருவள்ளூர் மாவட்டம் தொடுகாடு ஊராட்சி மன்ற தலைவர் வெங்கடேசன் பதவி நீக்கம். ஊராட்சிக்கு நிதி இழப்பு செய்தது நிரூபணமானதால் மாவட்ட ஆட்சியர் பிரபுசங்கர் நடவடிக்கை. புதுக்கோட்டை மற்றும் மானாமதுரையில் கோட் திரைப்படம் பாதியில் நிறுத்தம். தொழில்நுட்ப கோளாறு காரணமாக நிறுத்தப்பட்ட நிலையில் ரசிகர்கள் ரகளை. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சாமி கோயில் வளாகத்தில் இன்று ஒரே நாளில் 100க்கும் மேற்பட்ட திருமணங்கள். வாழ்த்த வந்திருந்த உறவினர்களின் கூட்டத்தால் திருச்செந்தூரில் போக்குவரத்து நெரிசல். விருதுநகரில் BSNL செல்போன் சேவை முடங்கியது. வாடிக்கையாளர்கள் பெரும் அவதி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.